ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துல சிம்மராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆங்கில மாதத்தில் 8வதாக வரக்கூடியது ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். ஸோ திடீர்னு அந்த மாற்றம் ஏற்படாமல் ஒரு படிப்படியான மாற்றங்களும் நல்ல ஒரு வளர்ச்சியும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக தொழிலாக இருக்கட்டும், நிதித்துறையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு புதுசாக ஏதோ ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. ஆகஸ்ட் 17 வரைக்குமே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 12ல் மறைந்து இருக்கிறாரு. அதனால் அவர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அலைச்சல் அப்படின்றது இருந்தாலுமே கூட சூரியன் எப்போ தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்துக்குள்ளே நுழையிறாரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அவருடைய ராசிநாதன் ராசியிலே இருக்கிறது எப்போதுமே அந்த ராசிக்காரர்களுக்கு புதுசாக ஒரு ஆற்றலையும் பெரிய வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நிலையில் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 22 தான் உங்களுக்கு புதன் உங்கள் ராசிக்கு வராரு. ஸோ புதன் உங்கள் ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறமா பேச்சு திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும், நிர்வாக திறமையும் ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பாக நீங்கள் இருக்க முடியும். அதே மாதிரி ஆகஸ்ட் 17க்கு மேலே புதுசாக வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசாக நீங்கள் வேலைக்கு போகலாம். இல்லைனா ஏற்கனவே வேலை செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், சேலரியில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நடக்க ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் லாப வீடான 11ஆம் வீட்டுக்கு போக போகிறாரு. அதனால் கூட்டு தொழில் இல்லைனா புதிய முதலீடுகள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். நல்லா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. நீங்கள் எந்த துறையை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும், ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு தனி ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் புதுசாக எது செய்யணுன்னாலும் தாராளமாக செய்யலாங்க. இதனால் உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆகஸ்ட் 8லேருந்தே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வீக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் சேமிக்கிறதுக்கு பழக ஆரம்பிப்பீங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பழைய கடனாக இருக்கட்டும், பாக்கியாக இருக்கட்டும், எல்லாமே வசூல் பண்ணிடலாம். ஸோ புதன் 12ல் இருக்கிற வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் 22 வரைக்கும் எந்த ஒரு பெரிய முதலீடு ஒப்பந்தங்களிலும் கையெழுத்து போட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. ஏன்னா வாக்குவாதங்கள் அப்படின்றதும் இந்த காலகட்டங்களுக்கு ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் பார்ப்பீங்க. ஏன்னா ராகு 7வது வீட்டில் இருக்கிறாரு. அதனால் கணவன் மனைவி தொழில் கூட்டாளிகள் இப்படின்னு எல்லாத்தோடையும் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஸோ பார்த்து சமூகமாக நீங்கள் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையோட தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் மனம் விட்டு பேசிடுங்க. இந்த பேச்சு உங்களுடைய வீண் குழப்பத்தை எல்லாம் குறைத்து கொடுத்துடும். ஆகஸ்ட் 12ல் சிம்மராசியில் நிகழக்கூடிய சூரிய கிரகணம் அமாவாசைக்கு அப்புறமா குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றத்தையும் சுப செய்திகளையும் கொண்டு கொடுக்கும். அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பிறக்கக்கூடிய வர மாதம் உங்களுக்கு மிதமாக தான் இருக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லை ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரியும் இல்லை. ஒரு மிதமான பலனை தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி வரப்போகிறாரு. அவரோடு பார்த்திங்கன்னா குருவும் சேர்ந்து இருக்க போகிறாரு. இவங்க 2 கிரகங்களும் சேர்ந்து 12வது வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. அதேமாரி ராகு 7வது வீட்டில் தான் இருக்கிறாரு. இந்த மாதம் முழுக்க சனி பகவான் 8வது வீட்டில் தான் இருக்கிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் உங்களுக்கு முதல் தேதியிலேருந்து 2வது வீட்டுக்கு இடமாயிடுவார். சுக்கிரனுடைய பயிற்சிக்கு அப்புறமாவே உங்களுக்கு வருமானம் நல்லாவே இருக்கும். இருந்தாலும் செலவு பஞ்சமே இருக்காது, செலவும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா கவனம் நீங்கள் எதில் செலுத்தணும் அப்படின்னா பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வேலைன்னு வேலையை மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படும். அதனால் உடல்நல பிரச்சனைகள் குறித்தும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சவாலாக இருக்கும். ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அதை சரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கோங்க. தேவையில்லாமல் எந்த ஒரு பழக்கத்தையும் வச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி திருமணமான தம்பதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ எப்போதுமே பிரச்சனை வரக்கூடாது குடும்பத்துக்குள்ளே அப்படின்னா நிதானத்தை கடைப்பிடிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் மாமியார் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். அதனால் அவங்ககிட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தாகணும்.
மேலும் இந்த நேரத்தில வணிகத்தில இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, வெளிநாட்டு வழிகள் மூலமா உங்களுக்கு நிறைய பயணங்கள் போறது, வணிக தொடர்புகளால நல்ல ஒரு பயன் கிடைக்கும். ஸோ, அதனால நீங்க வாணிபம் சார்ந்த விஷயங்களுக்காக என்ன வேணா செய்யலாம். தப்பு கிடையாது. அதே மாரி கல்வி பயிலக்கூடிய மாணவ, மாணவிகளா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் மிதமா தான் இருக்கும். அதனால வெளிநாட்டில படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்றீங்க அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா, உங்களுடைய ஆசைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம, குடும்ப வாழ்க்கைக்கு இந்த நேரம் வந்து சாதகமா இருக்கு. ஸோ, திருமண வாழ்க்கையில இணையணும்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. அதே மாரி உங்க குடும்பத்தில பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய சப்போர்ட்ட எப்போதும் உங்களுக்கு இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா, அவங்களுடைய உதவியோட உங்களுடைய குடும்பத்தில ஒரு சில சிறப்பான விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். நிறைய சலுகைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். தனிமைப்படுத்தப்படுறத முதல்ல தவிர்த்துக்கோங்க. சகோதர, சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா, ஆதரவா இருப்பாங்க. ஸோ, அவங்க மூலியமா உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். தேவைப்படுறப்பலாம் நிதி உதவியும் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ, எனக்கு இப்போ வந்து காசு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எந்த தயக்கமும் இல்லாம கொடுத்து உதவக்கூடிய நபரா தான் உங்களுக்கு இருப்பாங்க. அவங்க மூலியமாவும் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இந்த நேரத்தில உங்களுடைய மன அழுத்தம் கொஞ்சம் அதிகரிக்கிற மாரி இருக்குங்க. ஸோ, எதுவுமே உங்களுடைய மனசுக்கு கஷ்டம், ஆகாது, பாதிப்பு அப்படின்னு தெரியுதோ, அதெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாரி உங்கள வந்து தனிமைப்படுத்திக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு, வாழ்க்கையில அத தாண்டி இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சு செயல்படுங்க. ஏன்னா, என்னைக்குமே வந்து பிரச்சனை அப்படின்றது எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வா இருக்காது. எல்லாமே வந்து நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் நம்மக்கிட்ட வந்து வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, சிம்மராசி நேயர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட்டில் ஒவ்வொரு கிரகங்களுமே வந்து பார்த்து பார்த்து நீங்கள் வந்து செயல்படக்கூடிய நிலையில தான் வந்து இருக்குது. ஸோ, அந்த கிரக நிலைகளுடைய மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்க தான் போகுதுங்க. ஸோ, அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. ஏன்னா சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை. அவங்களுக்கு வந்து அஷ்டம சனி காலம். அஷ்டம சனியாக இருந்தாலும் இப்போ குருவினுடைய ஆதரவால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்க. இப்போ சனி வக்ரமாக ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கும்போது மீண்டும் வந்து பிரச்சனைகள் வந்து தலை தூக்க ஆரம்பிக்கும். சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே கூட அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்ககிட்ட தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். அவங்களே கூட இந்த டைமில் வந்து ஒரு ஆட்டம் பார்த்துருவாங்கன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு அஷ்டம சனியை வந்து செயல்பட போகுது. அஷ்டமத்து சனியில் ஆட்டி படைக்காமல் போகவே போகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரகம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மனநிலையை வந்து பாதிப்படையக்கூடிய வகையில் இருக்குது. அதிலும் குறிப்பாக உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் சவாலாக தாங்க இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான அவுட்புட் வந்து கிடைக்காம போகும். அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து கிடைக்கணும், எதிர்பார்த்ததை விட இன்னும் வந்து நல்லபடியாக வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு நீங்கள் இப்போ உழைக்கக்கூடியதை விட இன்னும் ஒரு படி வந்து உழைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பொறுப்புகள் வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வந்து வருங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆக போகிறது கிடையாது. ஸோ பொறுப்புகளை வந்து நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா நிறைய தடைகள் வந்து இருக்க தான் போகுது. நிதி ரீதியாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெருசாக வந்து பாதிப்படைய தேவையில்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உறவுகள் அப்படின்னு பார்த்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கையில் மட்டும்தான் கருத்து வேறுபாடுகளானது உருவாகும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒருவருக்கு ஒருவர் வந்து அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. இதில் நீ பெருசா, நான் பெருசா அப்படின்ற இந்த ஒரு வார்த்தைக்கு இடமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த காலகட்டங்களானது இருக்குன்னு தான் சொல்லணும். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படின்றது அந்தந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு கரெக்டாக வந்து சொல்லலாம். ஆனால் இது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போ எந்த கிரகம் மாறுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாறிட்டே தான் இருக்கும். இந்த டைமில் உங்களுடைய தலைமை பண்பு, ஆற்றல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு சில முயற்சிகளை நீங்கள் இந்த டைமில் வந்து எடுத்து வைக்கலாங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கண்டிப்பாக வந்து உறுதியாக கொடுக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் தான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது சிம்மராசி அன்பர்களுக்கு மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும்.
ஸோ கஷ்டம் மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் கிரகம் தாங்க. ஏன்னா இந்த கிரகம் இப்போ உங்களுடைய ராசியிலே வந்து நுழைய போகிறாங்க. அதனால் எதெல்லாம் வந்து இழந்துட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு ஒளியானது தெரிய ஆரம்பிக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக சிம்மராசி நேயர்களுக்கு தன்னம்பிக்கையினுடைய தலைமைத்துவம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தன்னம்பிக்கை மட்டும் இருந்துட்டால் உங்களுக்கு வந்து பத்தாது இல்லையா? அதனால் உங்களுக்கு தலைமை பண்பும் வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஸோ உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி தொடங்கணும் அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு சரியான நேரம் கூட. ஸோ இந்த டைமில் நீங்கள் தீர்க்கமாக வந்து செயல்படுங்க. ஸோ இதுதான் செய்ய போகிறேன் அப்படின்றதில் உறுதியாக இருங்க. உங்களை விட உங்களை யாரும் மாற்றணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்டடியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நினைத்த இலக்கை நினைத்த மாதிரி வந்து அடைய முடியும். இல்லை ஏற்கனவே நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா ஓகே. இல்லை இப்போ புதுசாக நான் வேலை தேடிட்டுருக்கேன், எனக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு சூரியன் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறாரு. ராசி அதிபதி எப்போதுமே ராசியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். அதுவும் சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா யாருக்குமே இல்லாத ஒரு பவர் இவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா சூரியனுடைய அந்த ஒரு ஆதரவு இவங்களுக்கு இருக்குது. வேறு எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்கள்ட்ட இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் புதுசாக வேலை தேடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல நேரம் தான். அதனால் புதுசாக நீங்கள் வேலை வந்து தேடுங்க. இல்லை ஆல்ரெடி வேலையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேலையில் உயர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வும் வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ஆலோசனைகள் அனைத்துமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாராலையும் மதிக்கப்படும், எல்லாராலையும் பார்க்கப்படும். எல்லாருமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன விஷயம் சொல்கிறீங்க அப்படின்றத காது கொடுத்து எல்லோரும் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைமிங்காக இது உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ மேலும் பார்த்திங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டங்களில் வணிக ரீதியாக நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. புதிய முதலீடுகளும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அப்படின்றதுனால நீங்கள் முதலீடுகள் செய்கிறதுலையும் வந்து யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் என்ன துறையில் தேர்ந்தெடுத்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா முதலீடுகள் அனைத்தும் உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்க போகுது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து சஜஷன் வாங்கிக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து கேளுங்க. ஏன்னா அதில் அனுபவம் இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு களத்தில் இறங்குங்க. வருங்காலத்தில் நீங்கள் லாபத்தை வந்து அதிகமாக பெறுறதுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் பார்த்திங்கன்னா உயர ஆரம்பிக்கும். வேலை மட்டும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். வேலைப்பளுவால் நீங்கள் கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்பப்போ உடல் நலத்திலையும் கவனம் செலுத்திக்கோங்க. இது மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் மறக்காமல் செய்துக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் சிம்மராசி நேயர்கள் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ சிவன் கோவிலுக்கு போய் வழிபாடுகள் செய்துட்டு வாங்க. சிவன் மேலே நம்பிக்கை இருக்குன்னா ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தையும் தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்க